உதாரணமாக, கர்நாடகாவின் குடகு பகுதியின் மெர்காராவில் கலியுக காலத்தைச் சேர்ந்த 3 முக்கியமான கல்வெட்டுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த கல்வெட்டுகளில் இருந்து அறியப்படும் முக்கிய விஷயம் என்னவென்றால், ஒரு மன்னன் கலியுக சகாப்தத்தின் ஒரு குறிப்பிட்ட தேதியில் புதிய சிவலிங்கம் மற்றும் பிரம்மாண்டமான சிவன் கோயில் நிர்மாணிக்க புனித பூமி பூஜை செய்ததாக கருதுவோம். அந்த நாளும் ஒரு கலியுக நாளே. மேலும் நான் இந்த கலியுக நாளில் கட்டுமானத்தை முடித்து கும்பாபிஷேகம் செய்தேன் என்றும் குறிப்பிடுகிறார். ஆக 2 கலியுக நாட்கள் குறிப்பிடப்பட்டு அவற்றுக்கு இடையில் கட்டுமானத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவிற்குள் எத்தனை ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள் கடந்தன என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 கல்வெட்டுகள் உள்ளன. அந்த அளவுக்கு கலியுக கணக்கீட்டின் சரியான தன்மையும் மிகுந்த துல்லியமும் நம் தேசத்தில் மிக நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வந்தது. பல மன்னர்கள், எல்லா மன்னர்களும் ஹிஜ்ரி மற்றும் பொது சகாப்தம் உட்பட பல சகாப்தங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒருமுறை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கலியுக கல்வெட்டின் தேதி சரியா தவறா என்று அதை குறுக்கு சோதனை செய்யலாம். ஏனெனில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கலியுக சகாப்தம் மட்டுமா, மற்ற சகாப்தமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னரின் பெயர் அல்லது ஆட்சியாளரின் பெயர். எனவே அவர்களின் காலத்தை மற்ற சான்றுகள், இலக்கிய அல்லது கல்வெட்டு சான்றுகள் மூலம் நாம் அறிவோம். அதனால் அவற்றை கவனமாக ஒப்பிட்டு சரிபார்த்தால் 80% அதிகமான தொன்மையான கல்வெட்டு தகவல்களை நம்பகத்தன்மையுடன் உறுதிப்படுத்தலாம். மேலும் இந்த கல்வெட்டுகள், ஏனென்றால் அவை பொது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன, அதனால் பொது இடத்தில் யாரும் தவறான விஷயத்தை எழுதவோ பொறிக்கவோ முடியாது, அல்லது ஒரு பொய்யான விஷயத்தை மேலும் அதை பிற்காலத்தில் மாற்றவும் முடியாது.